பாருங்க சிங்கம், இந்த ஆன்லைன் ஆப்போட ஒரே தலைவிதியா இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில 6 மணிக்கு நோட்டிபிகேஷன் வருதுங்க டொடாங்கன்ட்டு. என்னன்னு பார்த்தா 50% ஆப்பர்ன்ட்டு காலையில 6 மணிக்கு மெசேஜ் வருதுங்க. சரி, நானும் மெசேஜே வந்திருக்கே, 50% ஆப்பர் ஆச்சே, இது மூலியமா நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி உள்ள போனா, அங்க போனா கொசுவத்தி சுருளு அண்டர்வேர்னு விற்கிறாங்க. டேய், இதை வாங்கினா என் வாழ்க்கை எப்படா மாறும்? சரி, வந்ததுக்கு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு டிஷர்ட் ஆர்டர் பண்ணி தொலாவி போனா விலை என்னமோ ரொம்ப கம்மியா தாங்க போட்டிருப்பாங்க. வெறும் 199 ரூபா தாங்க போட்டிருப்பாங்க. விலை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைனாவை கொடுத்து ஆர்டர் பண்ண போனா, அங்க ஒப்பாய வருங்க நம்மளுக்கு ஆப்பு டெலிவரி சார்ஜ் 40 ரூபா, பிளாட்ஃபார்ம் சார்ஜ் 10 ரூபா, அடுத்து மழை பெஞ்சா அந்த ரெயின் கோட்டு சார்ஜ் அது ஒரு 10 ரூபா, அப்புறம் டெலிவரி சார்ஜ் அப்படி அப்படி கை செலவுக்கு 5 நிமிஷம் போக ஒரு 199 ரூபா. அந்த சட்டை 300 ரூபா 400 ரூபாய்க்கு கொண்டு வந்துருவாங்க ஒரு சட்டையை. இப்ப இதெல்லாம் விட டெலிவரி ஆன பின்னாடி அந்த பாக்கெட்டை ஓபன் பண்ணினேன் பாருங்க. நான் அந்த டெலிவரி ஆர்டர் பண்ணும்போது சும்மா ஹீரோ போடுற மாதிரி சட்டை மாதிரி இருக்கேன். ஆனா அங்க டெலிவரியில அந்த சட்டையை ஓபன் பண்ணி பின்னாடி பார்த்தோம்னா ஏதோ வண்டி துவைக்கிற துணி மாதிரி இருக்குதுங்க. அதை கூட விடுங்க, நாங்க எஸ் சைஸ் போட்டா எனக்கு வருது எக்ஸல், டபுள் எக்ஸல்லாம் வருதுங்க. அந்த சட்டையை தூக்கி போட்டா உள்ள சட்டையை நான் போட்டிருக்கேன்னா சட்டையை என்னைய போட்டிருக்காங்க டவுட் ஆயிருங்க. உள்ள 2 ஆளு போலாமுங்க, 2 ஆளு அந்த அளவுக்கு இருக்குங்க. 50% ஆப்பர்ன்னு போயிட்டு இப்ப பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லாம கூட நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்களாச்சும் திருந்துங்கடா. நான் போயிட்டு அடுத்த ஆஃபர் என்னன்னு பார்த்துட்டு வரேன்.